பர்மிங்ஹாம் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 407 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 244 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாமில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 587 ரன்கள் குவித்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 84 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதைத் தொடர்ந்து இணைந்த ஹாரி புரூக், ஜேமி ஸ்மித் ஜோடி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இந்த ஜோடி 6வது விக்கெட்டுக்கு 304 ரன்கள் குவித்த நிலையில் ஹாரி புரூக் 158 ரன்னில் ஆட்டமிழந்தார். ஜேமி ஸ்மித் 184 ரன்கள் குவித்தார். இதனால் இங்கிலாந்து அணி 407 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அபாரமாக பந்து வீசிய சிராஜ் 6 விக்கெட்டுகளையும் ஆகாஷ்தீப் 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதையடுத்து 180 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட் இழப்புக்கு 64 ரன்கள் எடுத்துள்ளது. இதன் மூலம் இந்திய அணி 244 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது.